தன்னையும் ஒரு மனிதனாக நினைத்து திருத்தி இந்த அளவுக்கு ஒரு மனுஷனாக கொண்டு வந்து நிறுத்தினது அந்த கேரக்டர் தான், வாணிஸ்ரீயம்மா தான். அதனால இவர் முடிவு பண்ணிட்டாரு, இப்போ இந்த லவ்வை இவருக்கு லவ் வந்துடுச்சு, அதை சொல்லணும். எப்படி சொல்கிறது? இந்த காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாம் இப்போ வர படங்களில் கூட நம்ம பார்ப்போம், எப்படி அந்த ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த சீனை வைக்கிறாங்க. ரியல் லைஃப்லையும் ஒரு காதலை அடுத்தவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறது எப்படின்னு. இப்போ சிவாஜி சார் இதை சொல்கிறதுக்காகவே அற்புதமாக பிளான் பண்ணி ஒரு பெரிய வசந்த மாளிகை கட்டிகிட்டு இருக்காரு அந்த அம்மாவுக்காக. இந்த வசந்த மாளிகைக்கு அழைச்சிட்டு போய் தான் நம்ம காதலை ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த அம்மா கூப்பிட்டு வாணிஸ்ரீயை சொல்லுவாங்க, நீ போய் பேசு அவன்கிட்ட, நீ பேசினால இந்த கல்யாணத்தை ஒரு நாள் நடத்தி வைக்க முடியும். வாணிஸ்ரீ அம்மாவுக்கு சிவாஜி மேலே அக்கறை வந்துடுச்சின்னு நம்ம அந்த பாடலில் பார்த்தோம். அதை அக்கறைன்ற அளவில் தான் நிறுத்தியிருந்தாங்க. இன்னும் அதை காதலா என்னங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. ஏன்னா வாணிஸ்ரீ சொன்ன உடனே நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தான் காதலிச்சவன் தான் அந்த ஃபீலிங் எல்லாம் காட்டணும், அந்த எண்ணம் அவங்களுக்கு இன்னும் வரல. நேராக சிவாஜிகிட்ட வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சிடும், இவங்க அம்மா தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அம்மா ஒன்று அனுப்பிச்சாங்களா, ஆமான்னு என்னத்துக்குன்னே கேட்க மாட்டார். ஏன்னா அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க, எப்படி இவர் கேட்காமலே சொல்கிறாருன்னு. அப்போ சொல்லுவார், எனக்கு தெரியும், அவங்களால முடியாத காரியத்தை எல்லாம் ஒன்றை வச்சு தான் அவங்க செய்வாங்க. ஆனால் நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் நீ என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இவங்களுக்கே சின்ன அதிர்ச்சி ஆகும். அப்படி சொல்லிவிட்டு அழகாக ஒரு டைலாக் சொல்லுவார். அதாவது இந்த இதயம் இருக்கே இதயம், அதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் விரிந்து பறந்து இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோன்னே சுருங்கி போயிடும், இன்னொருத்தவங்களுக்கு அதில் இடம் கொடுக்காது அப்படின்னு. இதை ஏன் நம்மள்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும்போது, அப்போ நீங்கள் அப்படின்னு என் இதயத்தை ஏற்கனவே ஒரு தேவதைக்கு கொடுத்துட்டேன், அவள் குடியிருக்க போகிற இடத்த நீ பார்க்கணுமா, என்னோட வா அப்படின்னு. இவங்களுக்கு புரியாது. அங்கே கூட லவ் பண்ணியிருந்தால் அவங்க காட்டியிருக்க வேண்டிய ரியாக்ஷன் வேறு. இங்கே தான் நம்ம ஒரு திரைக்கதை ஆசிரியராக தெளிவாக சொல்லணும், அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை இவர் மேலே ஒரு இதாக இருந்தாங்களான்னு. இது வரைக்கும் அவங்களுக்கு லவ்ங்கிற இதை அவர் ஓப்பன் பண்ணலை. அவங்க யாரையோ ஒருத்தர் இவர் லவ் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாளிகைக்கு அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு அற்புதமாக காட்டுவார். என் இதயத்திலே குடியிருக்கும் தேவதைக்கு நான் அமைத்திருக்கும் கோயிலை பார், ஆலயத்தை பார்மார். அது மாளிகைன்னு சொல்ல மாட்டார், என் இதய தேவதைக்கு நான் அமைத்திருக்கின்ற ஆலயத்தை பார், என் நெஞ்சிலே படர்ந்திருக்கின்ற முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார் அப்படின்னு ஒரு இடத்தையாக காட்டிட்டு வருவார். வானத்து நிலா நீராட பொய்கையை படைத்தான் இறைவன், என் வாழ்க்கை நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு வரி சொல்லுவார். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக நான் அமைத்திருக்கின்ற வசந்த மாளிகை. அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன இது வந்துடும். இப்படி ஒன்று சொல்லிகிட்டே வராரு, இது சமாதி அல்ல சன்னதி அப்படின்னுவார். இந்த அளவுக்கு இவர் மனசை இது பண்ணோன்னா, அவள் திரும்பி பார்த்தோன்னே அவன் முகத்தை பார்த்தே இவரே கேட்பார், என்ன பார்க்கிறாய் அப்படின்னு. இல்லை, இந்த அளவுக்கு உங்கள் இதயத்தை கவர்ந்த அந்த தேவதை யாருன்னு நான் பார்க்கணும், அவளை நீ பார்க்க வேண்டுமா, வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வருவார். அழைச்சிட்டு அந்த அறைக்குள் சென்று பார், அங்குதான் என் இதயம் இருக்கிறது, அவளும் இருக்கிறாள், நீ திரும்புகின்ற இடமெல்லாம் அவளின் திருமுகம்தான் காட்சியளிக்கும். என்ன டைலாக் பாருங்க. அப்போ கதவை திறந்துட்டு இந்த அம்மா உள்ள போவாங்க. போய் பார்த்தா ஃபுல்லாக கண்ணாடி வச்சு ஒரு அறை. அது இவங்க முகம்தான் எல்லா இடத்துலையுமே தெரியும். அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அப்போ தான் அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த காதல்ங்கிறது இவன் நம்மளை நேசிச்சிருக்காங்க போய் இதுக்கு மேலே மறைக்க முடியாது. அவங்களுக்கும் இவர் மேலே அந்த காதல் இருந்திருக்கு. அது அப்படியே அவுட் பஸ்ட் ஆகும். நேராக ஒடியாருவாங்க. பார்த்துட்டு டக்குன்னு காலை தொட்டு கும்பிடுவாங்க. அப்போ என்ன, நம்ம காதல் நான் ஏற்றுக்கிட்டேன்டான்ற அர்த்தம். அப்படியே எழுந்திரிச்சு கட்டி பிடிப்பாங்க. இந்த மயக்கம் என்ன பாட்டு, மயக்கம் என்ன பாட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். ஏன்னா கதைக்கு நம்ம போட்டிருக்க விதை அதுதான். என்னன்னா, இவர் குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இது செகண்ட் ஹாஃப் நவுத்தி ஆகணும். ஏன்னா இப்போ இவங்க லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கதை என்ன இருக்குது, இதுக்கு மேலே தான் பெரிய கதையே வச்சுருக்கோங்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த வரியை போட்டார். நமக்கு ஞாபகப்படுத்தினார், இவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னு. அன்னத்தை தொட்ட கைகளினால் அது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன்,
அவங்க உன்னை கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன்னு. ஒருத்தருக்கு அப்படி மேலே மேலே வச்சுட்டு போய் கண்ணதாசன் கேட்கணுமா? அற்புதமான அப்படி இது பண்ணிட்டு இப்போ கதையோட பீக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய காதலை சொல்லிட்டாங்க. இப்போ கதையின் ஒரு உச்சத்தை நம்ம நெருங்கிட்டோம். இத்தனை நாள் சொல்லாமல் இருந்த காதலர்கள் இன்னைக்கு சொல்லி காதலர்கள் ஆயிட்டாங்க. இன்னுமே என்ன நடக்க போகுதுன்னு. இதே நேரத்தில் அடுத்த கதையை நகர்த்தி ஆகணும்ல. இது ஒரு திரைக்கதை அமைப்புல ஒரு உத்தி. அதாவது என்னன்னா, ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் ஒரு சந்தோஷமா ஆடியன்ஸை வச்சிருக்கும் போது ஒரு பெரிய ஜோல்ட்டை நம்ம கொடுக்கறது. பெரிய ஜோல்ட்டு. இது வரைக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஆஹா, 2 பேரும் சந்தோஷமா லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம கதையை சொல்லி ஆகணும். இது இல்லடா லவ் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அடுத்த சீனை வச்சிருப்பாங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் அந்த வசனமலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்தா வீட்டில் அரண்மனையில் ஒரே கலவரம். என்னன்னா, அம்மன் கழுத்தில் இருந்த நகையை காணும். அந்த நகை எங்கே போச்சு அப்படின்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது கட் பண்ண சிவாஜிகிட்ட அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கோம். சிவாஜி சொல்லுவார், அதெல்லாம் தெரியாமல் ஒருத்தர் மேலே நீங்கள் இது பண்ணக்கூடாது. அதுவும் லதாவை போய் திருடின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அதை போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னும் போது, ப்ரூஃப் இல்லாமல் எதையும் நீங்கள் சொல்லாதீங்க, நானே அவள்கிட்ட கேட்குறேன்னா அந்த பொறுப்பை ஏற்கனவே உங்கள் அண்ணன் எடுத்துட்டானோ. ஐயோ அண்ணன் அப்புறம் எப்படி நியாயம் வரும்ன்ட்டு இவர் வருவார். பண்டரிபாய் அம்மா வருவாங்க, அதாவது வாணிஷ்யோட அம்மா. அவங்க என்னம்மா அப்படின்னு கேட்பார் சிவாஜி. அந்த நகையை எடுத்து காட்டுவாங்க. இது லதாவோட பெட்டியில் இருந்தது. பார்த்தா அரண்மனை நகை மாதிரி தெரிஞ்சுது. ஒருவேளை அவங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம், அதான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோன்னு இவருக்கே அதிர்ச்சி. எப்படி அந்த நகை அவங்க பெட்டியில் இருந்ததுன்னு அவங்க அம்மாவே கொடுக்குறாங்களே அப்படின்னு. அங்கே கட் பண்ண வாணிஷ்ய நடுப்புற நிறுத்தி வச்சு இவர் விசாரிச்சிட்டு இருப்பார் பாலாஜி. ரொம்ப மோசமான விசாரணையோட உச்சத்துக்கு போகும்போது வாணிஷ்ய நான் இல்லைன்னு சொல்லும்போது கோவத்தில் அடிச்சிடுவார். ஒரு அரை கன்னத்தில் அரைஞ்சிடுவார். எவ்வளோ ஆர்டிஸ்ட் எப்படி விட்டு கொடுத்து நடிச்சிருக்காங்கங்கிறத பாருங்க. அப்போ சிவாஜி சார் ஓடி வருவார். ஒரு பொண்ணு கையை நீட்டி அடிக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு. ஒரு குற்றவாளிக்கு பறிஞ்சு பேசிட்டு வரையே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நீ குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அவன் குற்றம் செஞ்சாங்கிறதுக்கு ஒன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு. அவள் குற்றம் செய்யலைன்னு ஒன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு டக்குன்னு அந்த முத்து மாலை எடுத்து காட்டுவார். இவர்கிட்ட இருக்கும் அந்த முத்து மாலை. அதை பார்த்த உடனே பாலாஜிக்கு அதிர்ச்சி. நாகேஷ்ட சொல்லித்தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க பெட்டியில் போய். நாகேஷ் அதுக்கு மேலே திணறுவார். அங்கே நிற்கிறவங்கெல்லாம் ரிலீஃப் ஆவாங்க, அப்பா நம்மளாம் இது பண்ணலன்னு சொன்னாங்களேன்னு. இவர் அழைச்சிக்கிட்டே வரும்போது அழைச்சிட்டு வாணிஸ்ரீ அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வருவாங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி அவமானப்பட்டுட்டுமே. ஏன்னா அவள் தன்மானம் உள்ள பெண். ஆரம்பத்திலே அவள் சொன்னாள், என்னுடைய தன்மானத்துக்கும் சுயகௌரவத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த நிமிஷமே நான் போயிடுவேன்னு. அந்த கேரக்டரை நம்ம காட்டிட்டு வந்தார். குறுக்கவே போகிறதுக்கு முயற்சி பண்ணுனா இப்போ இந்த அரண்மனைக்கே அவள் ஜமீன் ராணின்ற அளவுக்கு வந்துட்டா. ஏன்னா அடுத்த இவர் சொன்னார்னா அந்த மேட்டர் தான் முடிய போகுது. ஆனாலும் இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு அந்த இதுலேயே வரும்போது வா உட்காருன்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்பார், லதா ஏன் இப்படி செஞ்சேன்? நம்ம சொன்னோம்ல முதல்ல 3 வார்த்தை, ஏன் இப்படி செஞ்ச, அவ்வளோதான். அப்படியே டக்குன்னு நிமிந்து பார்ப்பாங்க. நீங்களுமா? அவங்க சபையில் நிறுத்தி வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாங்க, நீங்கள் தனியாக கூப்பிட்டு அதே கேள்வியை கேட்குறீங்களா அப்படின்னு. நான் ஒன்று திருடின்னு சொல்லலை, நான் அப்படி நினைக்கல. ஆனால் இந்த நகை உங்கள் வீட்டில் இருந்தால் தான், உன் பெட்டியில் இருந்தால் உங்கள் அம்மா கொண்டு கொடுத்தாங்களேன்னு ஒன்று சொல்லுவாங்க. கிடைக்கும், நீங்கள் நினச்சா என் பெட்டியில் என் கழுத்துலேருந்து கூட கிடைக்கும். ஏன்னா நீங்கள்லாம் பணக்காரங்க, நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம், நாங்கள் பொறுத்து தான் போகணும்னு. அவளுடைய சுயகௌரவமும் தன்மானமும் பாதிக்கப்பட்டுடுது அந்த ஒரு வார்த்தையில். இவர் எதோ சொல்ல முயற்சி பண்ணுவார். வேண்டாம் என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுதுட்டு ஓடிடுவா. போனவ கிளம்புங்க, இந்த வீட்டிலே நம்ம ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் அந்த அண்ணன் வீட்டுக்கே போயிடலான்ட்டு போயிடுவா. இவர் என்னென்னமோ முயற்சி பண்ணுவார். மறுபடியும் ஒரு தடவை பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவள் பிடியே கொடுக்க மாட்டான். அப்போ இவருக்கு என்ன சூழலில் என்ன தெரிய வரும்னா, இந்த நகையை எடுத்து வச்சது இவன் தான் வைக்க சொல்லியிருக்காரு, அண்ணன் தான் வைக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு. நேராக அம்மாட்ட சொல்லும் போது அம்மா என்ன சொல்லும், நாகேஷை பிடிச்சிடுவார். பிடிச்சி அடித்து கொண்டு நிறுத்தணுன்னு ஒரு அப்புறம் நீ அடிச்சுட்டு நீ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா, நான் தான் அதை செய்ய சொன்னேன்
உன் மேலே உள்ள பாசத்தில் செய்ய சொன்னோன்னு என் மேலே உள்ள பாசத்தில் அவன் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணான்? என்னை வந்து திருத்தி வந்து உங்கள் கையில் கொடுத்தாலே அதுக்கு நீங்கள் காட்டின பரிசா இது? நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன், உங்களை பார்க்கவே மாட்டேன், இதை கூட நீங்கள் பாசம்னு சொல்கிறீங்களேன்ற மாதிரி கத்திட்டு வந்து கிளம்பி போயிடுவார். எங்கே போவார்? வேறு இடம் கிடையாது, வசந்த மளிகை தான் அவர் போயாகணும், ஏன்னா கட்டிட்டார் ஒரு வீடு. இப்போ மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லும்போது இவர் சொல்லுவாள், நீ திருடி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் இல்லை, அது எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்வா. நான் எல்லாருக்கும் முன்னாடியே அதை நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே நான் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நீ என்னோட வரமாட்டியா அப்படின்னோட, போதும், நீங்கள் வந்து என் மேலே சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, சந்தேகப்பட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கை உரியவளா என்னால் நடந்துக்க முடியல, அது என் தப்பு அப்படின்னு அப்போ சொல்லுவார். வேண்டாம், உன்னுடைய சுயகௌரவம் தான் வந்து நம்மளுடைய அகம்பாவமும் சுயகௌரவம், இது அகம்பாவமோ சுயகௌரவமோ கிடையாது, என்னுடைய இது, அதுக்கு இடைஞ்சல் வந்தால் நான் பொறுத்துக்க முடியாது. அப்போ என்ன முடிவு? இதுதான் உன்னுடைய முடிவு. ஒன்று ஆமாம் நான் வரமாட்டேன்னு என் முடிவையும் கேட்டுக்கோ, என்னைக்கா ஒரு நாள் வந்து நீ இந்த அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி தவிக்கத்தான் போகிற, என்னை தேடிட்டு வரத்தான் போகிறேன்ட்டு சொல்லிட்டு வந்துடுவார். இப்போ 2 பேருக்கு இடையில ரிஃப்ட் மாதிரி ஆகிடுது. இங்கே சிவாஜி சார் வந்து டாக்டர் செக்கப் பண்ணிகிட்டு இருப்பார். செக்கப் பண்ணுற டாக்டர் சொல்லுவார், நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு. என்ன டாக்டர் இப்படி ஒரு கேள்வி, பெருங்குடிமகனாச்சே, குடிக்காமல் இருக்க முடியுமான்னு. இல்லை, குடிக்கிறது தவறு தான், ஆனால் குடிக்கிறத நிறுத்துறது அதை விட பெரிய தவறு. சாலத்தேசரன் திடீர்னு வந்து நீங்கள் குடிக்கிறத நிறுத்தக்கூடாது அப்படின்னோன்னு, யார் உங்களை குடிக்க வேண்டான்னு சொன்னோன்னா அப்போ சொல்லுவார், விஸ்கியையும் பிராந்தியையும் விட போதை தரக்கூடிய ஒரு லேடி டாக்டர். ஓஹோ, லவ் அஃபேரான்னு. இப்போ இந்த அம்மாவும் வந்து அதே டாக்டர் இடத்துக்கு வந்திருக்கும். யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தா சிவாஜி சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், நீங்கள் குடிச்சு தான் ஆகணும், சும்மா ஒரு பெக்காவது, காலையில் ஒரு பெக்கு சாயந்தரம் ஒரு பெக்கு அடிங்கன்னு. இவர் முடியவே முடியாதுன்ட்டு கிளம்பிடுவார். இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப உறுத்தல் ஆகிடும். இவருக்கு பயங்கரமான இருமல் இது வர ஆரம்பிச்சிடும் சிவாஜி சாருக்கு. அப்போ தான் அந்த 2 மனம் வேண்டும் பாட்டு இது பண்ணோன்னே, அந்த பாட்டு முடிஞ்சிட்டு உட்காந்துருக்கும் போது இந்த அம்மா வந்து ஊற்றி வந்து வாணிஸ்ரீ வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே என்ன டயலாக போடுறாரு பாருங்க. பார்த்த உடனே கேட்பாரு, இது யாரோட ரத்தம் அப்படின்னுவாரு. அப்படியே அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி சொல்லி தான் அவங்க நிறுத்தினது. நீ குடிக்கணும், எதுக்காக குடிக்கணும், யாருக்காக குடிக்கணும், அவங்க அடிக்கிட்டே வருவாங்க, தொழிலாளர்களுக்காக, அவங்க ஜமீனில் வேலை பார்க்குறவங்களுக்காக, அவங்களுக்காக எல்லாத்தையும் சொல்லி வரும்போது இவர் சொல்லுவார், உனக்காக இல்லை, அப்போயும் நீ உனக்காகன்னு சொல்லலை, நீ சொன்னி அத்தனை பேரை என் வாழ்க்கையில் நான் உனக்கு அப்புறம் தான் சந்தித்தேன், அது வரைக்கும் நான் மனுஷனாகவே இல்லை, உனக்கு அப்புறம் தான் நான் சந்தித்தேன், ஆனால் நீ வந்து என்ன இதுன்னு சொல்றியே, சரி எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு, நான் குடிக்கிறேன் அப்படின்னோட அவர் திரும்பி பாப்பா, உனக்கே என் மேலே இவ்வளோ அக்கறை, சொல்லு ஏன் அக்கறை, ஏன்னா நீ என்னை காதலிச்ச, அதை வந்து என் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் நீ இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது அவங்களால எதுவும் பேச முடியாது. அப்படியே திணறி நிற்கும் போய், இந்த கேள்விக்கு எப்படி உன்னால் பதில் சொல்ல முடியாதோ அது மாதிரி என்னாலையும் குடிக்க முடியாது அப்படின்னு ஒன்று அழுதுகிட்டே ஓடும்போது சொல்லுவாள், நில்லு, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இதயத்தை வந்து கதவுகள் உனக்காக திறந்திருக்கும் அப்படின்னு. நான் இன்னும் ஸ்டில் ஐ லவ் யூன்னு. அந்த அம்மாவும் லவ் பண்ணுது, அதை ஈகோன்னு நம்ம சொல்ல முடியாது, அதை என்னன்னு சொல்கிற, அவள் ஒரு தன்மான அப்படி ஒரு பொண்ணு. அவள் உடனே இங்கே வருவா. மறுபடியும் வந்து தன்னுடைய தம்பி வந்து இன்னொரு நாள் ரொம்ப இவருக்கு சீரியஸ் ஆகிற கண்டிஷன் வந்தோடனே வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. தம்பி வந்து நானாகவே வந்து பார்த்துட்டு வரேன்னு வந்து சின்னதுரை பார்க்கறதுக்காக வருவார். வந்து பார்க்கும்போது இவங்க வந்து சிவாஜி சொல்லுவார், உங்கள் அக்கா வரல, இல்லை வரமாட்டாடா, அவள் வரமாட்டா, ஏன்னா அவள் அகம்பாவம் பிடிச்சவன், ஆனால் அவள்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அகம்பாவம் தான்டா. இப்போயும் நான் சொல்கிறேன், வர சொல்லு, வந்து நேராக என்னை பார்த்து, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லு, நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு தம்பியாரன் வந்து அதே மாதிரி சொல்லுவான். இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அந்த கோபத்தில், அதான் அந்த அவசரத்தில் முடிவெடுக்கிறதுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்கிறாங்களே, எந்த உறவும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பார்த்து இந்த மாப்பிள்ளையை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதம்னு சொல்லி பத்திரிக்கையெல்லாம் அடித்து ரெடி ஆகிடுவாங்க.
அதுக்குள்ள அந்த அம்மா கேரக்டரை டபுள் மைண்டட் கேரக்டராகவே ஆரம்பத்துலேருந்து கொண்டுட்டு வந்தாங்களா. அவங்க வந்து தன்னுடைய பையனுக்காகத்தான் சில தவறுகள் செஞ்சாங்க. பையன் நல்லா இருப்பான்னு அண்ணங்காரன் சொன்னதை கேட்டு சில தவறுகள் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பையன் தனியாக போயிட்டான் வீட்டை விட்டு, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றான். இந்த பொண்ணு வந்து இதாக போயிட்டா, இந்த பொண்ணு தான் அதுக்கு காரணம், நம்ம தான் அந்த பொண்ணை விரட்டிட்டோம், எவ்வளோ தூரம் அவனுக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சா, அதை தானே அவன் கத்திட்டு போனான்ட்டு என்ன பண்ணு ஒரு மனசம்மோட இவளையே நம்ம மருமகளாக்கிவோன்னு நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு வந்து சீதனத்தோடு வந்து கேட்கும்போது இவள் பத்திரிக்கையை கொடுப்பாள், கல்யாண பத்திரிக்கையை. அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது, அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவாங்க. சிவாஜிகிட்ட வந்து அதே பத்திரிக்கையை கொடுக்கும்போது அவர் அப்படியே பார்ப்பார், எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துலேயும் அவங்க அண்ணன் அண்ணியை வச்சுருப்பாங்க 2 பேர், அதாவது ஸ்ரீகாந்தும் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. அந்த அண்ணன் அன்னிக்கு வந்து இவங்களுடைய அந்த இதுவே வந்து பிடிக்காது. இவ வந்து பெரிய வசதியான இதுக்கு போகிறாளுங்கிறது அன்னிக்கு பிடிக்காது. கல்யாணத்தில் சிவாஜி சார் கடைசியாக ஒரு முறை பார்த்து அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருப்பார். அவங்க 2 பேரும் பேசுகிறத வந்து ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணுறத பார்த்து இந்த அன்னிகாரி பார்த்துருவா. நேராக அந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து காட்டிடுவாள். இப்போ கல்யாண மண்டபத்திலே நிறுத்து கல்யாணத்தை, கல்யாணம் தாலி கட்ட போகிற நேரத்தில் கூட காதலனோட பேசிகிட்டு இருக்கா. இப்படி ஒரு பொண்ணை வந்து எங்களுக்கு கட்டி வைக்க பார்க்குறீங்களான்னு சண்டை போட்டுட்டு கல்யாணம் நின்றுடும். இந்த இடத்துல தான் அவன் உணர்வான். எல்லாரும் கேட்பாங்க, அண்ணங்காரன் கேட்பான், என்னமோ நீ தான் பெருசாக சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்னமோ இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ண மாதிரி பேசுனேன், இப்போ எந்த முகத்தோட எங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன், நாங்கள் எந்த முகத்தோட வெளில போக முடியும்னு. அப்போ தான் யோசிப்பான், நம்மளை வந்து அந்த சிவாஜி சார் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே அன்பு வச்சுருந்தாரு, பாசம் வச்சுருந்தாரு, எந்த அளவுக்கு நம்மளை ஒரு ராணியாக வசந்த மாளிகை கட்டி நம்ம கொடுத்தான். இவங்க எல்லாரும் இப்படி கூட பிறந்தவனே இப்படி பேசுகிறானே, நம்மளை நம்ம புரிஞ்சிக்கல, எவ்வளோ நமக்கு வாய்ப்பு வந்தது, எதையுமே நம்ம பயன்படுத்திக்கல, நம்ம தான் ஏதோ ஒரு தப்பான இதில் நினச்சிட்டு வீம்பான தியாகம்னு பண்ணிட்டு நம்ம தான் வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோன்னும் போது கரெக்டாக மாலையை கைட்டி போடும்போது இந்த அம்மா வரும், நீ வாமா, நீ அவன்கிட்ட பார்த்து பேச, அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னும் போது கிளம்பி அந்த மனக்கோலத்திலே வருவா. இங்கே அவர் பாடுவார், யாருக்காக இது யாருக்காகன்னு அந்த வசனமாலையை ஒரு இடமா, ஏன்னா ஒரு இடத்தையும் காட்டி வர்ணிச்சார், இது அதுக்காக கட்டினேன், இது இதுக்காக கட்டினேன், நீ இப்படி இருக்கணுங்கிறதுக்காக கட்டினேன்னு. இப்போ இது யாருக்காக கட்டினேன், யாருக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அருமையாக சொல்லுவார், எங்கிருந்து சொந்தம்ன்றது இந்த எங்கிருந்து நஞ்சு வந்ததுன்னு. பெரிய அவங்க படம் வாணிஷ்யம்மா படம் இருக்கும், பெரிய படம். இதை பார்த்துட்டு இப்படி பாடிட்டு விஷத்தை எடுத்து குடிச்சிடுவார். இப்போ இந்த அம்மா ஓடி வர்றாங்க. உள்ள ஓடி வந்தோடனே ஆனந்துன்னு கத்துவாங்க. ஒரு விஷத்தை குடித்து அந்த ரத்த வாந்தி எடுத்துட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அப்போ அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க சிவாஜி. அப்பா பார்க்கணும், அது நீங்கள் வேலை வாங்கியிருக்காரு டைரக்டரு. அப்படி ஒரு லுக்கு அப்படி பார்த்துட்டு அவர் சொன்னார்ல, என்னை இறுதி மூச்சுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் இந்த அன்புக்காக நீ ஏங்குவ, என்னை தேடி நீ ஓடி வரத்தான் போகிறேன்னு. அது நடக்குது. அப்படியே அந்த முகத்தில் காட்டுவார், இவ தேடி வந்துட்டான்னு. அப்படியே அந்த ரத்தத்தெல்லாம் மறைச்சி துண்டால் மூடிட்டு சால்வையால் மூடிட்டு நேராக கீழே வந்து பார்த்தோன்னே, நான் வந்துட்டேன் ஆனந்த் அப்படின்னுவா. நீ வந்துட்ட, ஆனால் நான் போயிட்டுருக்கனே அப்படின்னோடனே என்னன்னு அப்படி நிமிந்து பார்த்தோன்னு சொல்லுவார், நீ விஸ்கியை தானே குடிக்க வேண்டான்னு சொன்னேன், விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லுன்னு சுருண்டு கீழே விடுவார். ஷாக் ஆகிடும், இந்த அம்மாவுக்கு விஷத்தை குடிச்சிட்டாருன்னு. ஆக்சுவலாக ஒரிஜினல் கதைப்படி கதாநாயகன் இறந்துடுறான் அப்படிங்கிறது தான் கதை. நீங்கள் காதல் காவியங்கள், பெரிய பெரிய காவியங்கள், ரோமியோ ஜூலியட், அமராவதி அம்பிகாபதி, லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, எதை எடுத்தாலுமே காதல் வந்து அந்த தோல்வியில் முடியும் போது தான் அந்த காதல் ஒரு அமர காவியமாக, ஒரு நிலை பெற்ற ஒரு காவியமாக என்றைக்குமே அது நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இதை வந்து சிவாஜியும் வாணிஸ்ரீயும் பண்ணின அந்த பாத்திர படைப்பில் ரசிகர்களால் இதை ஏற்றுக்க முடியல. அதனால தேவைப்பட்டாலும் இதை சேர்க்கலான்னு ஒரு கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்களாம். அவங்க அந்த காலத்தில் அதை பேட்டியில் சொன்னாங்க. இதோட கதையை முடித்தோன்னே ஆடியன்ஸால் அதை ஒத்துக்க முடியல. சிவாஜி சார் இறந்துடுறாரா, இந்த காதல் வந்து பிரிஞ்சிடுச்சா அப்படின்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லி. ஆனால் உண்மையான அற்புதமான முடிவுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முடிவு. அதற்கு பிறகு சிம்பிளாக ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க, சிவாஜி பழிச்சிட்டாரு, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு. மொத்தத்தில் ஒரு அருமையான காதல் கதை.
மனிதன் அப்படின்றவன் தன்னையே மறந்து குடிக்க அடிமையாகி தன்னையே மறந்த நிலையில் இருக்கிற ஒருத்தனை ஒரு சாதாரணமான ஒரு பெண் சந்திச்சா இவன் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுறாங்கிறத உணர்ந்தா இவனுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும்னு சின்ன சின்ன அந்த பாசத்தை காட்டுனா எந்த பாசத்துக்காக அவன் ஏங்கி தவிச்சானோ அந்த பாசம் அவள்கிட்ட எது கிடைச்சிது. அதனால அவளையே அவன் நேசிக்க ஆரம்பித்தான். அந்த காதல் எப்படி ஒரு சின்ன விஷயத்தினால உடைஞ்சது. அதாவது காதலர்களுக்கு வந்து அந்த சின்ன இது இருக்கும். காதலர்கள் வந்து நிறைய லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. எல்லாருமே கேட்பாங்க பார்க்குறவங்கள, என்ன இப்படி சண்டை போடுறாங்க, இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து இருக்க போகிறாங்க. சண்டை அல்ல, அன்பின் உச்சம் அது. ஏன்னா அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பாசம். இதிலே வந்து என்ன கதையிலே என்ன சொல்கிறாரு, இவர் வந்து கேட்டிருக்க கூடாது, உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை உள்ளவளா என்னால் நடந்துக்க முடியல, அது எவ்வளோ பெரிய தவறு, என்னால் அந்த நம்பிக்கை உரியவளாக நடந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன விஷயம்தான் இந்த காதலே பிரித்து வச்சுது. ஆனால் உண்மையான காதல்ங்கிறத வந்து நீங்கள் எதை வச்சும் தடுக்க முடியாது. அது ஏதோ ஒரு நேரத்தில் உடைச்சிட்டு வெளியில் வரும் அப்படின்னு அவளுக்கே அந்த உண்மை என்னங்கிறத புரிய வச்சு அவளே திரும்பவும் வந்து சேர்ந்தாங்கிறது தான் இந்த வசந்த மாளிகையோட கதை. அற்புதமான ஒரு படம். எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம் வசந்த மாளிகை படத்தை. ஏன்னா மறுபதிவுன்னு பல தடவை வந்துகிட்டு இருக்குது. எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் சினிமா வாழ்க்கையிலே அவருடைய மணிமகுடத்திலே வசந்த மாளிகை என்பது ஒரு மாணிக்கக்கல். அற்புதமான ஒரு படம். இப்போ நம்ம இந்த அனலைஸ் பண்ணோம்ல, இந்த விஷயங்களை வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். அதனுடைய முழு பரிமாணமும் உங்களுக்கு தெரியும். நன்றி.